பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நற்கனை ஆண்டவரை வரவேற்போம். இந்த பாடலோடு இணைந்து ஆராதித்து துதிப்போம், ஜெபிப்போம். விடுதலை நாயகர் வரார். விடுதலை நாயகர் இரண்டாவது வாசகத்தில் கேட்டது போல இன்று விடுதலை தந்த இயேசு கிறிஸ்து அப்பத்தின் உருவத்தில் நற்கருணையாக கடந்து வருகிறார். பாடுவோம் இணைந்து. ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி துதி ஆராதனை 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 துதி துதி ஆராதனை ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மகி உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை 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 துதி துதி ஆராதனை 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 துதி துதி ஆராதனை ஆராதனை. அப்பா பிதாவே ஆராதனை, அன்பின் பிதாவே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அன்பின் பிதாவே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை,
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி 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 ஆராதனை 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 துதி ஆராதனை 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 சரியான ஆராதனை சரியான விடுதலை தரும் சரியான ஆராதனை சரியான விடுதலை தரும் சரியான ஆராதனை ஆராதனை விடுதலை தரும் உண்மையுள்ள ஆண்டவரை ஆராதித்து பாரு கர்த்தரை ஆண்டவரை ஆராதித்து பாரு ஒரே கடவுளை ஆராதித்து பாரு ஆராதனை ஆராதனை இயேசுவே 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 ஆராதனை ஒப்புக்கொடு 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 நம்பிக்கையோடு ஒப்புக்கொடு பயங்களை ஒப்புக்கொடு பாவங்களை ஒப்புக்கொடு காயங்களை ஒப்புக்கொடு 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 அப்பாவுக்கு ஒப்புக்கொடு 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 அர்ப்பணித்து விடு அர்ப்பணித்து விடு துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை சரியான நம்பிக்கை சரியான ஆராதனைக்கு உன்னை கொண்டு வரும் ஆராதனை ஆராதனை சரியான ஆராதனை சரியான வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு வரும் துதி ஆராதனை ஆராதனை உன்னுடைய பயங்களுக்கு காரணம் நம்பிக்கை இல்லை ஆராதனை ஆராதனை நம்பிக்கை இருந்த ஆராதனை சரியாகும் துதி ஆராதனை ஆராதனை சரியான வாழ்க்கை சரியாகும் ஆராதனை ஆராதனை பயப்படாத துதி ஆராதனை ஆராதனை பாவம் உனக்கு தந்த விளைவு பயம் பயப்படாத வெளியே வா ஆராதனை ஆராதனை மன்னிக்கும் ஆண்டவர் உண்டு துதி ஆராதனை ஆராதனை அன்புள்ள ஆண்டவர் உண்டு ஆராதனை ஆராதனை சபிக்காத ஆண்டவர் உண்டு துதி ஆராதனை ஆராதனை கைவிடாத ஆண்டவர் உண்டு ஆராதனை ஆராதனை வாழ்வளிக்கும் ஆண்டவர் உண்டு துதி ஆராதனை ஆராதனை இரக்கத்தின் ஆண்டவர் உண்டு ஆராதனை ஆராதனை வல்லமையுள்ள ஆண்டவர் உண்டு ஆராதனை ஆராதனை பாவங்கள் காயங்கள் சாபங்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடு ஆராதனை ஆராதனை பாவம் செய்வதில்லை என்று முடிவிடு துதி ஆராதனை ஆராதனை நம்பிக்கை உள்ள தானா வரும் ஆராதனை ஆராதனை பயம் தானா உன்னை விட்டு விலகும் ஆராதனை ஆராதனை
அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. வருவார் இயேசு வருவார் உன்னோடு, உன்னுடைய வாழ்க்கையின் படகினிலே. வருவார் இயேசு வருவார் உன்னோடு, உன்னுடைய வாழ்க்கையின் படகினிலே. காற்றும் கொந்தளிக்கும், கடலும் சீறி வரும். காற்றும் கொந்தளிக்கும், கடலும் சீறி வரும். அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. அஞ்சாதே அஞ்சாதே நம்பிக்கையோடிரு. கரங்களில் ஜெபமாலைகள் எடுத்துக்கொள்வோம். எழுந்து நிற்போம். இரக்கத்தின் இந்த மணி நேரத்திலே இரக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மனிதன் பாவம் செய்த பொழுதும் மனிதனை ஆண்டவர் சபிக்கவில்லை. ஏன்னா அப்படி போயிடுச்சு நாம அழிஞ்சிடுவான்னு தெரிஞ்ச ஆண்டவர் God controlled his sources. அவனுடைய உறைவிடங்களில் தான் ஆண்டவர் கையை வச்சார். ஏன்னா உறைவிடங்களிலிருந்து கை வைக்கும் பொழுது உறைவிடங்கள் சில விஷயங்கள் அவனுக்கு தராத பொழுது அவன் திரும்ப ஆண்டவர்கிட்ட திரும்ப போவான்ற நம்பிக்கையில. ஆனா பிசாசு என்ன பண்ணது, நம்மளை ஆண்டவர்கிட்ட இருந்து விலக அதை பயன்படுத்துது. நம்மளுடைய இணைப்பு ஆண்டவரோடு இருக்க வேண்டும். தடை அப்பா போடுவதாக இருக்க வேண்டும். பிசாசு போடுவதாக இருக்கக்கூடாது. பாவம் போடுவதாக இருக்கக்கூடாது. அந்த தடைகளோடு ஆண்டவர்கிட்ட வருவோம். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அதனுடைய கமெண்ட்ல ஒருத்தங்க சாட்சியம் போட்டிருக்கிறாங்க. அவங்க இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லி இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுடைய வீடியோ கேட்டிருக்கிறாங்க. இரக்கத்தின் ஜெபமாலை சொல்லியிருக்கிறாங்க நம்பிக்கையோட. அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லாமல் இருந்திருக்க போல இருக்கு. அவங்க தொடங்கின அந்த 2வது நாளில் அந்த மனுஷனுக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சி வேலை கிடச்சிடுச்சு. சாட்சியத்தை, அந்த இரக்கத்தின் ஜெபமாலையினுடைய சாட்சியத்தை அந்த கமெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க. இஸ்வல் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தீமை செய்வதில்லை. தீமை செய்வருக்கு தெரியாது. அப்படி உனக்கு மட்டும் எப்படி தீமை செய்வார்? செய்ய மாட்டார். இப்போ இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தீமை இருக்குன்னா காரணம் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் அல்ல. மோதாதையருடைய பட்டியல் வழியாக வந்திருக்கலாம், இல்லை உன்னுடைய பாவங்கள் வழியாக வந்திருக்கலாம். தடைகளை நீக்கும் இரக்கத்தின் ஜெபமாலையில் கலந்து கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. பயப்பட மாட்டேன்னு முடிவெடுங்க. பாவம் உங்களுக்கு தந்த அந்த வேதனையிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. பயப்படாதீங்க. ஒரு திருமணத்துக்கு உள்ள போக இன்னைக்கு நிறைய பசங்க பயப்படுறவங்க இருக்கிறாங்க. ஏன் கல்யாணம் பண்ணணும் ஃபாதர்? நான் காலேஜில் பசங்களை பார்த்துருக்கிறேன், பொண்ணுங்களை பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். ஐயோ பயமா இருக்கு கல்யாணத்துக்கு. பயப்படாதீங்க. அது பிசாசு கொடுக்குற பயம். கல்யாணத்துக்கு பிறகு ஐயோ குழந்தை வேணுமா வேண்டாமா பயம். குழந்தை பிறந்த பிறகு ஐயோ இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா இல்லையா தெரியல பயம். இது பிசாசு கொடுக்குற பயங்கள். நீ அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு விடும் பொழுது, அந்த குழந்தை காலேஜுக்கு விடும் பொழுது பயம். தனியாக ஒருத்தர் கூட விட பயம். பலவிதமான பயங்கள் ஆள்கின்றது என்றால் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். வேலை கிடைக்குமா என்ற பயம். நோய்கள் வந்தால் பயம். கடன் தொல்லை பற்றிய பயம். ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். தீர்வில்லாத எந்த பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை. தீர்வில்லாத எந்த பிரச்சனை ஆண்டவர்கிட்ட இல்லை. பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட கொடுத்து நான் சொல்லித்தரும் ஜெபத்தை எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும்.
தந்தருளும். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, ஆண்டவரே, என்னையும் என்னையும் என் குடும்பத்தாரையும் குடும்பத்தாரையும் என் மூதாதையரையும் மூதாதையரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் மிகவும் நெருக்கமானவர்கள் என்னை காயப்படுத்தியவரையும் என்னை காயப்படுத்தியவர்கள் என் காயங்களுக்கு காரணமானவர்களையும் காயங்களுக்கு காரணமானவர்கள் நான் காயப்படுத்தியவரையும் நான் காயப்படுத்தியவர்கள் என் பாவங்களையும் என் பாவங்களையும் என் காயங்களையும் என் காயங்களையும் என் பயங்களையும் என் பயங்களையும் என் சாபங்களையும் என் சாபங்களையும் நற்கருணைநாதர் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அன்னை மரியா அமலோற்ப இருதயத்திற்கும் அமலோல்பவ இதயத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புனிதப்படுத்தி புதுப்பித்து புதுப்பித்து சுகமாக்கி சுகமாக்கி எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களை தாரும். அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக மக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே, இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக ஊற்றாக எங்களுக்காக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே, தண்ணீரே, நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாறு. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த நம்புகின்றேன். தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து துறையும் வருவார். நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவொன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உயிர்ப்பை நம்புகின்றேன். நினைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். முழந்தால் படிடுவோம். இந்த 10 மணியில இறந்து போன உங்களுடைய மூதாதையர்களுக்காக ஜெபிங்க. மொத்தம் ஃபேமிலி ட்ரீயை ஒப்பு கொடுத்து இறந்தவர்களுக்காக. இஸ்லாம் அன்பார்ந்தவர்களே, ஏன் ஆண்டவர் தண்டித்து தீர்க்கிறார்? 3-4 தலைமுறை. ஏன்னா இவங்க வழியாக தான் இன்னைக்கு நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம வாழ்கிறோம். அப்போது நம்ம வழியை அவங்களும் மோட்சத்துக்கு போக வேண்டிய தேவை உண்டு. அதனால் இந்த 2-3 தலைமுறை வரை ஆண்டவர் தண்டித்து இருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய தண்டனையோ சினமோ அல்லங்க, அது ஆண்டவருடைய அன்பு. நரகத்திற்கு மனிதன் போகக்கூடாது என்று உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கிற மனிதனுக்காக பரிகாரம் செய்ய இந்த உலகத்தில் யாராவது வேணும். அதனால தான் ஆண்டவர் இந்த பரிகாரத்தை உன் மூலமாக செய்து, உன் மூலமாக உன்னோட மூதாதையருடைய பட்டியலை நினைக்காதீங்க அவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் அனுபவிக்கிறேன். அவங்க வழியாக தான் இன்னைக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. நன்மைகளை பெறுகிறோம் என்றால், உடலை பெற்றோம் என்றால், உயிரை பெற்றோம் என்றால், அந்த மாம்சத்தை வாழ்க்கையை பெற்றோம் என்றால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு பரிகாரம் உண்டு. ஆண்டவர் தந்த வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய மூதாதையருடைய பட்டியலில் ஒருவராவது உங்கள் மூலமாக, உங்கள் ஜெபத்தின் மூலமாக மோட்சத்துக்கு போனா யோசிச்சு பாருங்க. உங்கள் மூலம், உங்களுடைய ஜெபம் மூலம், உங்களுடைய தியாகத்தின் மூலம், உங்களுடைய வேதனையின் மூலம் ஒருத்தராவது மோட்சத்துக்கு போக முடிஞ்சா போகட்டுமே. உங்களுடைய மூதாதையருடைய பட்டியலை ஒப்பு கொடுத்து மன்னித்து விட்டு ஆண்டவர் எத்தனையோ தலைமுறையை மன்னித்து 10,000 தாளந்து வாங்கின அவரை மன்னிச்சார்.
மன்னிச்சார். இன்னைக்கு உங்களையும் மன்னிப்பார். உங்களுடைய மூதாதையருடைய தலைமுறையை மன்னிப்பார், கண்டிப்பா மன்னிப்பார். சப்போஸ் அவங்களுக்காக நான் ஏன் மன்னிப்பு பரிகாரம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னொரு கேள்வி கேட்குறவங்ககிட்ட, உங்களுடைய பையனோ பொண்ணோ உங்களுடைய கணவனோ அடுத்த தலைமுறையோ செய்கிற தப்புக்கு நீங்கள் பரிகாரம் செய்கிறதில்ல. அப்போ நீங்கள் பார்க்குற பையனை பார்க்குற பொண்ணை உங்களால் அன்பு செய்ய முடியுது, பார்க்குற பையனை பார்க்குற பொண்ணுக்காக உங்களால் தியாகம் எடுக்க முடியுது. நான் பார்க்காதவங்க அவங்களுக்காக நான் ஏன் செய்யணும்னு சொல்லாதீங்க, அது சுயநலம். உங்களுடைய மூதாதையருடைய பட்டியலில் இருப்பவர்களுக்காக, இறந்து போனவர்களுக்காக இந்த 10 மணி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். உத்திரிக்கை ஸ்தலத்தில் இருப்பவர்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திலிருந்து அப்பா அம்மா மூதாதையருடைய பட்டியலை ஒப்பு கொடுத்து, நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சுதாகர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெயின் என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது 10 மணியில் வாழ்கின்றவர்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுடைய மூதாதையர், உங்களுடைய அப்பா அம்மா பெரியப்பா சித்தப்பா சித்தி அப்படின்னு சொல்லி உங்களுடைய உறவுகள் இருக்கலாம், உங்களை காயப்படுத்தியவங்க இருக்கலாம், மோசமான வாழ்க்கையில் இருக்கிறவங்க இருக்கலாம், யாருமாகட்டும் உயிரோடு இருப்பவர்களை ஒப்புக் கொடுத்து, அவங்களும் உங்களுடைய மூதாதையருடைய பட்டியலில் இருக்கிறவங்க தான். They are also in the nexus. They are also in the nexus. They are also the source of blessing for you. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் உறைவிடம் அங்கிருந்து தான் வந்திருக்கு. அது தடையா இருந்திருக்கலாம், அங்கு தடைகள் வந்திருக்கலாம். அப்பா வழியா வர வேண்டியது, அம்மா வழியா வர வேண்டியது, பெரியப்பா வழியா வர வேண்டியது, சித்தி வழியா வர வேண்டியது தடையாக இருந்திருக்கலாம். அண்ணன் வழியா அக்கா வழியா வர வேண்டிய தடையாக இருந்திருக்கலாம். ஸோ உங்களுடைய நெக்ஸஸ்ல உயிரோடு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து விடுதலைக்காக ஆண்டவரே அவர்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு ஜெபிங்க. உண்மையா ஜெபிங்க, மன்னிச்சு ஜெபிங்க. ஆண்டவர் உங்களுக்கு மன்னிச்சது 10,000 தாளந்து என்றால் ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கறது மன்னிக்க வேண்டியது 100 தெனாரிய மட்டும்தான். நான் உனக்கு 10,000 தாளந்து உனக்கு நான் மன்னிச்சு தந்திருக்கிறேன், 100 தெனாரியத்தை உன்னால மன்னிக்க முடியலையான்னு தான் கேட்கிறார். இந்த இரண்டாவது 10 மணியில உயிரோடு இருப்பவர்களை ஒப்பு கொடுத்து, நித்திய பிதாவே, உம்முடைய நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மடோனா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கிஷோர் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெபா என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஆட்டிசம் இருக்கிற ஒரு குழந்தைக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பாபிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிளட் கேன்சர் இருக்கிற ஒரு நோயாளிக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு உணவு குழாயில கேன்சர் இருக்கிற ஒரு நோயாளிக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஈசோஃபேகஸ் கேன்சர், God is healing a person. அருள் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 அமர்ந்து ஜெபிப்போம். இந்த மூன்றாவது 10 மணியில் உங்களுடைய ஏதாவது ஒரு கருத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஏதாவது ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நம்பிக்கையோட ஜெபிங்க, பயத்தோட ஜெபிக்காதீங்க, புலம்பலோட ஜெபிக்காதீங்க. இவர் செத்த ஆண்டவர் கிடையாது, உயிருள்ள ஆண்டவர் என்ற நம்பிக்கை இருந்தால், இயேசுவே நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன், இட் இஸ் a prayer. Jesus I trust in you அப்படின்றது ஒரு prayer. எப்ப மனிதன் I will not trust you ன்னு சொன்னானோ பாவம் கடந்து வந்தது. ஜீசஸ் வந்து சொன்னார் I trust in you ன்னு சொன்னார். இயேசுவின் பார்ந்தவர்களே, பயத்தோட ஆப்போசிட் in the Bible is it's not courage but it is faith.
The opposite of fear in the Bible is faith, not courage, not brave. எதுமே கிடையாது. பயத்தினுடைய ஆப்போசிட் பைபிள்ல இருக்கிறது நம்பிக்கை. நம்பிக்கையோட ஜெபிங்க. சரியான நம்பிக்கை, சரியான ஆராதனை கொண்டு வருங்க. தவறான நம்பிக்கைகள், இன்னைக்கு தவறான ஆராதனையில் இருக்கிறீங்க. நல்ல நேரம் பார்க்கிறது, ராகு காலம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, ஜோசியம் பார்க்கிறது, கையறை கட்டிக்கிறது. சரியான நம்பிக்கை, சரியான ஆராதனை. தவறான நம்பிக்கை, தவறான ஆராதனை. இன்னைக்கு மனுஷனை கொல்லலாம் அப்படின்றது ஒரு மதத்தினுடைய கோட்பாடாக இருந்தால் தவறான நம்பிக்கையிலிருந்து வந்திருக்கு. தவறான செயல்கள். A man killing man is not wrong. மதம் சொல்லுது சில டைம். அது என்ன நம்பிக்கை? அது மனிதனை கொல்வது தவறு அல்ல, அது ஒரு நம்பிக்கை. இன்று இருக்கிற உலகத்துல ஒரு மதத்தினுடைய நம்பிக்கை. மனிதனை கொல்வது தவறான நம்பிக்கை, தவறான ஆராதனை. தவறான ஆராதனை தவறான செயல்களுக்கு கொண்டு போகுது. தவறான லிவிங். ரைட் faith, belief leads to right adoration and right living. இன்னைக்கு மனுஷன் தப்பா இருக்கிறானா, மனுஷனை கொல்லறதுக்கு ரெடியா இருக்கிறானா, காரணம் அவனுடைய ஸ்கிரிப்சர்ல எழுதி வச்சிருக்க கொல்லலாம், அவனுடைய மத கோட்பாடுகளில் எழுதி வச்சிருக்க சாகடிக்கலாம். சாகடிப்பது தவறு அல்ல. and all the more சாகடிச்சா உனக்கு மோட்சம் கிடைக்கும். அது என்ன நம்பிக்கை? அப்ப அப்படி நம்பிக்கையில் இருக்கிறோம், அப்படிதான் அங்க வாழ்வான். wrong faith leads you to wrong living. right faith leads you to right living. சரியான நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆண்டவர் இரக்கமுள்ளவர், நம்பிக்கையுள்ளவர், ஏமாத்தாதவர். நம்பிக்கை இருந்தா இந்த 3வது 10 மணியில உங்களுடைய ஒரு கருத்துக்காக நம்பிக்கையோட ஜெபிங்க. நம்பிக்கையோட ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட விலக மாட்டேன் என்ற முடிவில், பாவத்தை விட்டு விலகுவேன் என்ற முடிவில், நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. காட்வின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. 4 பேருக்கு நிரந்தரமான வேலையை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. யோகிதா என்ற ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. பைபிளை தவறா பயன்படுத்தின ஒருத்தர் மன வருந்தி இருக்கிறீங்க. உங்களுடைய மன வருத்தத்தை ஏற்று ஆண்டவர் சகல சாபங்களில் இருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். and God is pleasing, God is happy with your repentance. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு, பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாக. முழந்தால் படியிடும் இந்த 4வது 10 மணியில் நற்கருணை ஆண்டவர் பவனியாக கடந்து வரும் பொழுது யாரும் நற்கருணை பேழையை கதிர் பாத்திரத்தை தொட வேண்டாம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, விசுவாசத்தால தொடுங்க, விசுவாசத்தால தொடுங்க. இந்த பாடலோடு இணைந்து 4வது 10 மணி 5வது 10 மணி நற்கருணை ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்திற்கு உங்களை தேடி வருகிறார். ஃபாதர் பிரசங்கத்தில் சொல்லிட்டு இருந்தார் ஓமிலியில, நம்மளை தேடி வராருங்க, ஆண்டவர் தேடி வரார். அதுவும் அழகான ஒரு பேசேஜ். அந்த பேசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளியோப்பானுடைய பேர் இருக்குது, இன்னொருத்தருடைய பேர் இல்லை. அது நம்மளாக இருக்கலாம். இனி கிளியோப்பானுடைய பேர் இருக்கு, அது வேற பக்கத்தில் யார் போயிருந்திருக்கலாம். கிளியோப்பா என்பவர் ஒரு நபர், ஒரு ஆண். கிளியோப்பா கூட யார் போயிருந்திருக்கலாம். கிளியோப்பா ஒரு ஆண் என்றால் கண்டிப்பாக கிளியோப்பாவோடு போயிருந்தது. ஏன்னா இயேசு இவங்க கூட பேசிக்கிட்டே போறார், 2 கூட பேசிக்கிட்டே போறார். பேசிக்கிட்டு எங்கே போனார் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றார். சாப்பிடும்பொழுது அப்பத்தை பிட்டார். அப்போ வீட்டுக்கு போகணுன்னா கிளியோப்பா என்னும் அந்த நபரோடு இணைந்து நடந்தது யாராக இருந்திருக்கும்? கிளியோப்பாவினுடைய மனைவி. அப்படி ஒரு ஆள் பைபிள் இருக்கிறாங்களா? பைபிள் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? இயேசுனுடைய சிலுவைக்கு கீழே கிளியோப்பாவினுடைய மனைவி இருந்தால்னு பைபிள் சாட்சியம் சொல்லுது. ஸோ கிளியோப்பா இஸ் மேரிடு டிசைபிள். அப்போ எருசலேமிலிருந்து போனது யாராக இருக்கும்? கிளியோப்பாவும் மனைவியும். இனி அடுத்த ஒரு அழகை பாருங்களேன். கிளியோப்பாவும் மனைவியும் நடந்து போகும் பொழுது அவங்க இயேசுவை பற்றி பேசிட்டு போனாங்க. இயேசுவை பற்றி பேசிட்டு போனதுனால இயேசு அவர்களுடைய மத்தியில் வந்தார். இயேசுவை பற்றி பேசுகிற குடும்பத்தினுடைய மத்தியில் இயேசு இருப்பார், நடப்பார்.
நீங்கள் மற்றவங்களுடைய குத்தத்தை பற்றி பேசிக்கிட்டு, சாபத்தை பற்றி பேசிக்கிட்டு, வேதனையை பற்றி பேசிக்கிட்டு, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா நடுவில் இயேசு இருக்க மாட்டார். பொறாமையும் அழுகையும் தான் இருக்குன்னா இயேசு நடுவில் மிஸ் ஆகிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி குத்தம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா இயேசு நடுவில் மிஸ் ஆகிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் சில டைம் உங்களுடைய வீட்டில் ஃபாதர்ஸை பற்றி, சிஸ்டர்ஸை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா இயேசு நடுவில் மிஸ் ஆகிடுவார். இயேசு நடுவில் இருக்குன்னா இயேசுவை பற்றி பேசுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகளாய், குடும்பமாய் இயேசுவை பற்றி பேசுனீங்கன்னா இயேசு நடுவில் வருவார். அந்த நடுவில் நடக்கிற இயேசு, ரோட்டில் நடக்கிற இயேசு வீட்டுக்கும் வருவார். வீட்டுக்கு வந்து உங்களோடு சாப்பிடுவார். உங்களோடு சாப்பிடும்பொழுது தன்னை வெளிப்படுத்துவார். எரிகோ எம்மாவுஸுக்கு போன சீடர்களுக்கு இயேசு கொடுத்த காட்சி, பிகாஸ் they were making the conversation about Jesus, nothing else. நகையை பற்றியோ, புடவையை பற்றியோ, ஷாப்பிங்கை பற்றியோ கிடையாது. அவங்க பேசிட்டு போனது இயேசுவை பற்றி, இயேசுனுடைய பாடுகளை பற்றி, இயேசுனுடைய மரணத்தை பற்றி, இயேசுனுடைய உயிர்ப்பை பற்றி பேசிட்டு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்துக்கு நடந்து வருவார் இயேசு கிறிஸ்து, வீட்டுக்குள்ளேயும் வருவார். பயப்படாதீங்க, கைவிடாதவர். இந்த 4வது 10 மணியில் இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, உத்திரிக்க சில எல்லா ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுப்போம். ஏன்னா நம்மளுடைய ஃபேமிலி ட்ரீ மட்டும் கிடையாதுங்க. நமக்கு சாபம் வந்த வேற வழிகள். நீங்கள் ஸ்கூலில் படிச்சிங்க, காலேஜில் படிச்சிங்க, யூ ஆர் கனெக்டட் வித் மெனி அதர் நெக்ஸஸ். யார்? டீச்சர், பிரின்சிபல், கூட படித்தவங்க, கிளாஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க, சீனியர்ஸ் இருக்கிறாங்க, ஜூனியர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க உங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு கெட்டது செஞ்சுருக்கலாம், உங்களை காயப்படுத்தி இருந்திருக்கலாம், உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பல விதத்தில் உங்களுடைய நெக்ஸஸில் இருந்தவங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவங்க, இல்லை இறந்து போனவங்க. எனக்கு கிளாஸ் எல்லாம் எடுத்த சில டீச்சர்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. என்னுடைய ஸ்கூலில் சில டீச்சர்ஸ் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய நெக்ஸஸில் இருக்கிற உங்களுடைய உறவுகள் அல்லாதவங்க இருக்கிறாங்க. யூ ஷுட் ப்ரே ஃபார் தெம் ஆல்சோ. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியிலும் தளர்ச்சியிலும் அவங்களுக்கும் பங்குண்டு. இன்னைக்கு நீங்கள் ஒரு டிகிரி எடுத்திருக்கிறீங்கன்னா அதற்கு ஒரு காரணம் ஏதோ ஒரு டீச்சர். அதில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் காரணமாக இருக்கிறார். ஏபிசிடி சொல்லி கொடுத்த எல்கேஜி டீச்சர் இருக்கிறாங்க அதில். அதனால் உங்களுடைய நெக்ஸஸில் இருக்கிற குடும்ப உறவுகள் அல்லாதவர்களை ஒப்பு கொடுத்து, இறந்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் அவர்களுக்காக ஜெபிப்போமா? முழந்தால் படிடுவோம். 4வது 10 மணியில் பாடி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சோடியம் லெவல் ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சோடியம் லெவல் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மீது உலகின் மீது இரக்கம் ஆயிரும்.
சம்பந்தமான நோயிலிருந்து விடுதலை. ஆடுகளை ஆண்டவரே, எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த இயேசுவே, பாடுகளை இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த இயேசுவே, பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இந்த 5வது 10 மணியில் இஸ்ரவேல் பார்ந்தவர்களே, நம்முடைய தனிப்பட்ட பாவங்களுக்காக ஜெபிப்போம். ஏனெனில் உங்களுடைய தலைமுறையை அது பாதிக்கும். ஆண்டவரிடமிருந்து விலகி செல்வது பாவம் என்றால் அந்த பாவம் நமக்கு தருவது பயம். அந்த பயம் நமக்கு தருவது ஒரு காயங்கள். அந்த காயங்களும் பயங்களும் நமக்கு தருவது ஒரு தாழ்மை உணர்வுகள். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம் பாவத்திலிருந்து விடுதலைக்காக. ஆண்டவரே, எனக்கு ஆசீர்வாதமும் வேணுன்றேன், ஆனால் நான் பாவத்தை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறேன். சரண்டர் பண்ணுங்க. ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் தந்ததிலிருந்து இனி ஆண்டவருக்கு கொடுப்பேன் ஒப்பு கொடுங்க. அது நேரம், உங்களுடைய எனர்ஜி, நேரத்தை கொடுங்க. அது குடும்ப ஜெபமாலையாக இருக்கலாம், குடும்பமாக ஜெபிப்பதாக இருக்கலாம், தனிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம். உங்களுடைய நேரத்தை கொடுங்க, உங்களுடைய உழைப்பை கொடுங்க. உங்களுடைய கோயிலில் போய் உழைக்கிறதா இருக்கலாம், இல்லை ஏழைகளுக்கு கொடுப்பதாக இருக்கலாம், ஏதோ ஒரு விலங்கினங்களுக்கோ ஏதோ ஒரு ஜந்துக்களுக்கோ மனிதர்களுக்கோ ஏதோ ஒரு உதவி செய்வதாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ் போகிறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு ஓல்டேஜ் போகிறதா இருக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்தா இருக்கலாம், சாப்பாடு சமைச்சு போடுறதா இருக்கலாம். ஏதாவது விதத்தில் இந்த உலகத்தில் இருப்பவைகளுக்கு உதவியாக இருப்போமே. முடிவிடுங்க. ஆண்டவர் தந்த வாழ்க்கை எனக்காக மட்டுமல்ல, என்னை சார்ந்தவர்களுக்காக மட்டுமல்ல. அது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, சுயநலமான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அதனால நமக்கு நம்மளுடைய அந்த சின் போகிற வழியை பாருங்களேன். ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி போகிறோம், பாவத்துக்குள்ளே வரோம், அது சாபமாக மாறுது. அந்த சாபத்தில் நம்ம வாழும்பொழுது நமக்கு பயம் இருக்குது, நமக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்மை உணர்வுகள் இருக்குது. வெளியே வருவோம். ஆண்டவர் இதற்காக தான் வந்தார். விடுதலை உண்டு, பாவங்களுக்கு சாபங்களுக்கு விடுதலை உண்டு. நம் தனிப்பட்ட பாவங்களை ஒப்பு கொடுத்து, இறைவா, என்னுடைய சரீரம் ஏதோ ஒரு பிணைப்பில் நான் யாருக்கோ கொடுத்தேன், எதுக்கோ கொடுத்தேன். ஐ ஹவ் சரண்டர்ட் மை பாடி. என்னுடைய சரீரத்தை ஈவில் ஸ்பிரிட்டுக்கு, ஈவிலுக்காக நான் கொடுத்தேன். ஐ எம் ஃபீடிங் த ஈவில் ஸ்பிரிட். இனி அதை நான் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுங்க. ஐ வில் நெவர் ஃபீட் த ஈவில் ஸ்பிரிட் இன் மை லைஃப். எனக்கு ஆண்டவர் தந்ததை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று முடிவெடுங்க. அது எதுவும் உங்களுடைய பணத்தில் இருந்தாலும் 10ல் 1 கொடுக்கறதெல்லாம் சரண்டர் பண்ணுற ஒரு விதம். இன்றைக்கும் காலையில் ஒருத்தர் வந்து கடனாக இருந்தால் தான், கடன் இருந்தவங்க தான் இருந்தாலும் வந்து ஃபாதர் இது என்னுடைய தசம பாகன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி உங்களுடைய உழைப்பில் இருக்கலாம், இல்லை பணத்தில் இருக்கலாம், நேரத்தில் இருக்கலாம், உங்களுடைய நாளில் இருக்கலாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த 5வது 10 மணியில், ஆண்டவரே, ஐ எம் சரண்டரிங். நீ எனக்கு தந்ததை இனி நன்மையோடும் தூய்மையோடும் தாழ்மையோடும் பயன்படுத்துவேன். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கிறேன். பாவத்துக்கு கொடுத்த உடலை திருப்பி எடுங்க.
பாவத்துக்கு கொடுத்த உடலை திருப்பி எடுங்க. பேராசைக்கு கொடுத்த உடம்ப திருப்பி எடுங்க, திருப்பி வாங்குங்க. சோம்பேறியா இருக்காத. நிறைய பேருக்கு விடுதலைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். Spirit of lethargy, God is healing many of you. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். உங்களுடைய மனசை திருப்பி எடுங்க. பாவத்துக்கு விட்டு கொடுத்த உடம்ப மனசை திருப்பி எடுங்க. பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். பாவத்தின் வழியா உரிமையை விட்டு கொடுக்கிறீங்க. உடம்பினுடைய உரிமையை விட்டு கொடுக்காத, மனசனுடைய உரிமையை விட்டு கொடுக்காத, திருப்பி எடு. எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த இயேசுவே பாடுகளை முன்னிட்டு இயேசுவே எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவே இயேசுவின் வேதனை நிறைந்த இயேசுவே பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கம் ஆயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரு கரங்களையும் உயர்த்தி தூய இறைவரே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய
தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஒரு குழந்தை எழுத கஷ்டப்படுற ஒரு குழந்தை, ரைட்டிங் டிஃபிகல்ட்டி இருக்கு, அந்த குழந்தைக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 3 திருமண தடைகளை நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹிப் சாக்கெட் பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மூக்கனுடைய எலும்பு பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் லெத்தார்ஜி, சோம்பேறியா இருக்கிற பழக்கத்தில் இருந்து நிறைய பேருக்கு விடுதலை தந்த இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ரத்தம் சம்பந்தமான பிரச்சனை விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தொண்டையில ஒரு growth இருக்கு, வளர்ச்சி இருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் நடத்துகிற ஒருத்தருடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கால் ரொம்ப மறுத்து போயிருக்கு, விடுதலை தந்த ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸ்கின் அலர்ஜி இருக்கு, சன்பர்ன்னால வெயில்னால ஏற்பட்ட ஒரு ஸ்கின் அலர்ஜி இல்லை சன்பர்ன், விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி பிளாங்க் அவுட் ஆயிடுறீங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, மனசு கண்ணு கருப்பா போயிடுது, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பரீட்சையினுடைய எக்ஸாமினுடைய பயம் இருக்கிற ஒருத்தருக்கு முற்றிலுமான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடி வயிற்றுல வலியோட வந்த ஒருத்தர் நிம்மதியா இருக்கிறீங்க, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தூக்கமின்மை, விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். குடும்பமா ஜெபிக்க 8 குடும்பங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி. இறுதி ஜெபம் நான் சொல்லி தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண்ணோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். வான்பேர் கீதம் பாடுவோம், நற்கனை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். பார்த்தவர்களே, எப்பெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்ய முடியுதோ அப்பெல்லாம் பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்க. திரும்ப சொல்றேன், ஆசீர்வாதத்துக்காக கிடையாது, உறவிற்காக. 10,000 தாளந்து ஆண்டவர் மன்னிச்சு தரார். அதாவது உங்களுடைய தலைமுறைகள் கஷ்டப்பட வேண்டிய பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை தர இடம் உங்களுடைய பாவ சங்கீர்த்தனம். ஆனால் அதுக்கு இந்த பாவ சங்கீர்த்தனம் அட்டஸ்ட் பண்ணணும், அது சர்டிஃபிகேட் தாங்க. அந்த சர்டிஃபிகேட் அட்டஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் வெளியே வந்து நீங்கள் மற்றவங்க கிட்ட எப்படி இருக்கிறீங்கன்றது பொறுத்து தான். ஆண்டவர் மன்னிக்கிறதுனால பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் அதனுடைய அட்டஸ்டேஷன் கிடைக்கிறது வெளியே வந்து 100 தெனாரியம் தர யாராவது இருப்பாங்க. அந்த 100 தெனாரியம் தரவங்களை நீங்கள் மன்னிச்சு வாழ்ந்தால் 10,000 தாளந்து மன்னிச்சது செல்லுபடியாகும். இல்லைனா 100 தெனாரியம் தர வேண்டியவங்களை நீங்கள் மன்னிக்கலனா 10,000 தாளந்து ஆண்டவர் மன்னிச்சது செல்லுபடியாகாது. அதனால உங்களுடைய பாவ சங்கீர்த்தனம் செல்லுபடியாவது உங்களுடைய பிறருக்கு நீங்கள் கொடுக்கும் பாவ மன்னிப்பை பொறுத்து. நான் உன் மீது இரக்கம் வைத்தது போல நீங்களும் பிறர் மீது இரக்கமுள்ளவராகிறீர்கள். ஆண்டவரே, நம்ம ஜெபிப்போம், அவர் ஃபாதரில் ஜெபிப்போம். அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தந்தருளும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தரலும். 100 தெனாரியம் நாங்கள் மன்னித்து கொடுத்தால் 10,000
தாளந்தை எங்களுக்கு மன்னித்து தந்தால் போதும். பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்களுடைய தலைமுறையாக வர சாபக்கட்டுகள் உங்களுக்கு விடுதலை கிடைக்கணும்னா நீங்கள் பிறருடைய பாப சாபக்கட்டுகளுக்கு விடுதலையாக மாறுங்க. ஆண்டவர் உன் மீது இரக்கம் வைத்தது போல் பிறர் மீது இரக்கம் வைக்க முடிவெடுத்து நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு முடிவெடுத்து be delivered from all the sins, be delivered from all the curses in this blessing. பாடுவோம் மாண்புயர். மாண்புயருவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறந்து முடிவு புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. இதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாரோ இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர் அளவிலாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழல் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம். Be delivered from all the sins, be delivered from all the curses. எல்லா பாவத்திலிருந்தும் எல்லா சாபத்திலிருந்தும் எல்லா பயங்களிலிருந்தும் விடுதலை தரும் ஆசீர்வாதத்தை உரிமையோடு பெறுவோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, இன்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் இன்றும் என்றும் கிரியாட்டினின் லெவல் அதிகமா இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி சொல்லி பாடுவோமா? வாழ்க 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 மரியே. விடுதலையின் ஆண்டவர், வாழ்க விடுதலை தரும் ஆண்டவர். வாழ்க நம்பு. வாழ்க மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.